4448 வியாதிக்கும் சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சை கொடுக்குற ஒரு இடம். அந்த இடம் எங்க, அங்க என்னென்ன சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்றத டாக்டர் கிட்ட கேட்கலாம், பேஷண்ட்களை கேட்கலாம். வாங்க வீடியோ குழப்பலாம். இப்போ அவருக்கு கண்ணுக்கு மருந்து விட்டுருக்கு. சரிங்க. விட்டு எப்படியா இருக்கு இப்போ? ஐயா இப்போ இவருக்கு வந்து இந்த கண்ணு வந்து ஆல்ரெடி வந்து கேட்ராக்ட் கிளியர் ஆயிருக்கு. இப்போ நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி உணவை பயன்படுத்துறப்போ உங்களுடைய நோயினுடைய தன்மை கண்டிப்பா இதுலயே உங்களுக்கு ஒரு பாதி சதவீதத்துக்கு கொஞ்சம் கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ ஆல்ரெடி நான் கொடுத்த மருந்து இல்லாம நீங்க ஆல்ரெடி அலோபதியில மருந்து எடுக்கிறதும் இல்லாம சேர்த்து பயன்படுத்துறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. இது எல்லாமே ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் வந்து கூட்டம். சுகர், பிபி, ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, கிட்னி ஃபெயிலர், லிவர் சம்பந்தமான பிரச்சனை, கர்ப்பப்பை நீர்க்கட்டி, நார்க்கட்டி, மூட்டு வலி, முதுகு வலிகள், சிவியரான சோரேசிஸ், இப்படி அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சை கொடுத்து வராங்க. நண்பர்களே, சித்த மருத்துவ 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சை இருக்குங்க. அப்படிப்பட்ட கிளினிக்கில் நிறைய இருக்கு. அதுல ஒரு கிளினிக்கை நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண வந்திருக்கோம். அது எங்கனாக்க, இதுதான் கிருஷ்ணகிரி டு சென்னை போற பைபாஸ். சரிங்களா? இங்க பாருங்க, கார் நிறைய இருக்கு. அதே மாதிரி பைக்கும் நிறைய இருக்கு பாருங்க. இது காலை நேரம். இன்னும் போக போக பேஷண்ட் நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. எங்க சித்த மருத்துவத்தின் மூலமா 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சை கொடுக்குறாங்க. வாங்க அப்படியே நம்ம உள்ள போயிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்போம். நண்பர்களே, அந்த கிளினிக் பேர் பாருங்க, இதுதான் ஏஞ்சல் கிளினிக். இங்கதான் நம்ம வந்திருக்கோம். இங்க சித்தா டாக்டர்கள் மற்றும் பாரம்பரிய வைத்தியர்கள் நேச்சுரல் மூலமா இயற்கையான வைத்திய முறையையும் சேர்த்து செய்யறதுனால ரொம்ப அற்புதமா இங்க ஒவ்வொரு பேஷண்ட்டும் ரிசல்ட் எடுத்துட்டு வராங்க. ஒவ்வொரு பேஷண்டோட ரிவ்யூ நம்ம கேட்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இங்க இவ்வளவு கூட்டம் இல்லைங்களா? இது காலை நேரம். இன்னும் வர வர கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருப்பாங்க. இங்க ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் வர கூட தான் இவ்வளோ. இங்க 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்டு வராங்க டாக்டர்கள். இப்போ டாக்டர் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மருந்து கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி மருந்துகள் எடுக்கிறேன்னு பாருங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேத மருந்துகள் தான். இது எல்லாமே பாரம்பரிய வைத்தியர்களும் தயாரிச்ச மருந்துகள் தான் கிடைக்கும். மற்றும் சித்தா ஆயுர்வேத மருந்துகள் எல்லாமே இருக்கு. இந்த கிளினிக்ல ரொம்ப அற்புதமான இங்க இருக்கிறது எல்லாமே சித்தா ஆயுர்வேத மருந்துகள் தான். தேவைப்படும் போது இங்க ஹோமியோபதி மருந்துகளும் இருக்கும். இதையும் டாக்டர் எழுதுவாங்க. மீதி வைத்தியர்கள் மூலமா தயாரிக்கப்பட்ட மருந்துகள் எல்லாமே நீங்க இதெல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. இது எல்லாமே இருக்கு. இப்ப டாக்டர் கிட்ட கேட்கலாம். வாங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அரூர்ல இருந்து வரீங்களா? என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? வயிறு புண்ணு சார். வயிறு புண்ணு, அல்சர், இடுப்பு வலி, இந்த கால் மறுத்து போகுது, பின்னாடி வலி, இந்த தொடையில இருந்து பின்பக்கம் வலி. இங்க டாக்டர் எல்லாம் எப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? நல்லா கொடுக்குறாங்களா? எப்படி பேசுனாங்க? நல்லா அன்பா பேசுறாங்க. சார், இப்போ உங்க பேர் சார்? விஸ்வநாதன் சார். சார், எந்த ஊர்ல இருந்து வரீங்க சார்? வேலூர்ல இருந்து வரீங்க சார். என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? லங்ஸ் பிரச்சனை. லங்ஸ், மூச்சு வாங்குது. எத்தனை வருஷமா இருக்கு சார்? கோவிட்க்கு அப்புறம் இருக்கு சார். அதிகமா இருக்கு. 21ல இருந்து இருக்கு. ஓகே ஓகே. டாக்டர்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இங்க? நல்லா பார்க்குறாங்க. நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்றாங்க. திருப்திகரமா இருக்கு. சரிங்க சார். இப்போ உங்களுக்கு அந்த சைனஸ், ஆஸ்துமா அதை சொன்னீங்களா, டெஸ்டாலஜி, அதுக்கு நம்ம மூக்குல ஒரு மருந்து விடலாம். திருப்பியும் டாக்டர் ரிவ்யூ கேட்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் டாக்டர் இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு என்ன கம்ப்ளைண்ட் டாக்டர்? ஆக்சுவலி அவருக்கு வந்து கோவிட் அட்டாக் ஆயிருக்கு. அதோட கம்ப்ளைண்ட் தான் இது. ஓகேங்களா? உள்ள வந்து சளி கோத்துருக்கு. லங்கோட இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆக மாட்டேங்குது. லங்கில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதனால அவருக்கு வந்து காஃப் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து இம்யூன் வீக்காக இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணணும். சரிங்க டாக்டர். டாக்டர், இங்கே என்ன மாதிரியான சிகிச்சைகள் இந்த கிளினிக்கில் கொடுக்குறீங்க? எல்லாத்துக்குமே பார்த்துட்டு இருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா மெயின் கம்ப்ளைண்ட், சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ், ஹார்ட்டுக்கு பார்க்குறோம், கிட்னிக்கு பார்க்குறோம், லிவருக்கு பார்க்குறோம், லங்ஸுக்கு பார்க்குறோம். அதே மாதிரி ஃபீமேல் கம்ப்ளைண்ட் போது தைராய்டு கம்ப்ளைண்ட் பார்க்குறோம். அதே மாதிரி நார்க்கட்டி, நீர்க்கட்டி, எல்லாத்துக்கும் டோட்டலாக நம்ம டோட்டல் பாடிக்குமே பார்க்குறோம். ஒரு சிலருக்கு ரொம்பவே வந்து டயர்ட் ஆகுதுன்றாங்க, ஹெச்பி கம்மி, சின்ன சின்ன விஷயத்துலேருந்து க்ரானிக் எல்லாத்துக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ டாக்டர். நண்பர்களே, இங்கே பேஷண்ட் ஒவ்வொருத்தருக்கும் பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அவங்க வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி தான் டாக்டர்கிட்டே அனுப்புகிறாங்க. மீதி பெரிய பெரிய டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்லாம் அவங்க டாக்டருங்களே வெளியிலேருந்து பண்ண சொல்லிடுவாங்க. இல்லைன்னா பேஷண்ட் பண்ணிட்டு வரும்போது பழைய ரிப்போர்ட்டுலாம் எடுத்து பார்ப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் இது மாதிரி பிபி, சுகரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படுறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி தான் டாக்டர்களுக்கு டாக்டர்கிட்ட அனுப்புவாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து?
பெரம்பூர்ல இருந்து இருக்கீங்களா? இன்னும் டாக்டரை பார்க்கல. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கால் வலி. இந்த மாதிரி டாக்டருக்காக பேஷண்ட் வெயிட் பண்ணிக்கிறாங்க. உள்ள நம்ம டாக்டரை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்க்க வந்திருக்கோம். அதே மாதிரி சோரியாசிஸ்க்கும் ரொம்ப அற்புதமான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். இப்போ பேஷண்ட் ரிவ்யூ கேட்கலாம். சார் உங்களுடைய பேருங்க சார்? அழகுதுரை சார். அழகுதுரை. அழகுதுரை சார், எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நாங்கள் பெரம்பலூர் சார், திருச்சிக்கு பக்கத்தில். அப்படிங்களா? என்ன பிரச்சனை சார்? அப்பாவுக்கு கால் வலியாக வந்தோம். அவருக்கு ஏற்கனவே உப்புனி இருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். இப்போ வந்து கால் வலிக்காக கால் வலிக்கு மட்டும் எடுக்கணும். உப்புனி இருக்கிறதுனால உப்புனிக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சார் சொல்றாங்க. ஓகே, அப்போ கிட்னி பிரச்சனை இருக்கு. ஆமாம். கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கா? இல்லை, இப்போதான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஓ, கிட்னி உப்புநீர் அதிகமா இருக்கு, கிட்னி பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் கிட்னி பிரச்சனையை சரி பண்ணிட்டு அவரை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுடைய பேருங்கப்பா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சரி, ஓகே ஓகே. டாக்டர் எப்படி பேசுறாங்க? டாக்டர் நல்லா அதனுடைய வழிமுறை சொல்றாரு. நல்லா பாக்குறாருங்களா? நல்லா பாக்குறாரு. அதனுடைய வழிமுறை எப்படி சாப்பிடணும், ஒரு பேஷண்ட் கிட்ட எப்படி பேசுறது நல்லா தெரியும். நாங்கள் போன டாக்டர்லேயே பரவாயில்ல பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்து பேஷண்ட்டை யாருமே எந்த டாக்டருமே எவ்வளோ நேரம் பேசுறது இல்லை. ஓ, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறாரு. ஆமாம், ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ எடுத்துருக்காரு. நாங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியுது. அதனால தான் பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு பேஷண்ட் அவ்வளோ கேர் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம். ஓகே, நன்றிங்க. நிச்சயமாங்க, சீக்கிரமா நீங்கள் குணமாயிடுங்க. வாழ்த்துக்கள். சரிங்களா? இப்போ நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி உணவை பயன்படுத்துறப்போ உங்களுடைய நோயினுடைய தன்மை கண்டிப்பா இதுலயே உங்களுக்கு ஒரு பாதி சதவீதத்துக்கு கொஞ்சம் கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ ஆல்ரெடி நான் கொடுத்த மருந்து இல்லாம நீங்க ஆல்ரெடி அலோபதியில மருந்து எடுக்கிறதும் இல்லாம சேர்த்து பயன்படுத்துறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. சரிங்களா? இப்போ இது இல்லாம டெஸ்ட், நான் எழுதப்பட்ட டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டா ஒரு வாரத்துக்குள்ளார எனக்கு எடுத்து முடிக்கணும். நீங்க அந்த கிட்னியுடைய சதவீதம் எத்தனை சதவீதம் வேலை பார்க்கறது, நம்பர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அதையும் பார்க்கணும். அதே போல எனக்கு இதுக்கு முன்னாடி நான் பிபி இருந்து சுகர் இருந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு முக்கிய காரணம் சொல்லிட்டேன். அதை புரதம் சார்ந்த கிட்னி, அதை புரோட்டீன் யூரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிறுநீரகத்துடைய ரத்த நாளங்கள் அதில் கசிவு ஏற்பட்டு அந்த புரதம் லாஸ் ஆகிறது. ஏன் அவ்வளோ மெலிஞ்சு போயிருக்கிறாரு? அந்த புரதம் ஏதாவது லாஸ் ஆகுது, அந்த நம்பர்ஸை கூட நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படி ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இதில் கூட துணை மருந்தை இன்னும் கொஞ்சம் சேர்த்து எழுதுனா அந்த சிறுநீரகத்துடைய ரத்த நாளங்களுடைய புரத கசிவு ஏற்படுறதை கூட நம்ம தடுத்து அதை கொஞ்சம் ஓரளவுக்கு மேம்படுத்தி கொடுக்க முடியும். ஸோ ஃபெயிலியர் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும், நம்ம சிவியர் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ்ன்றது கிடையாது. நம்ம வந்து சிம்டம் வைஸதுக்கு நடுநிலையாக செயல்படுத்தி ஒரு இதாக நம்ம கொடுக்கலாம். ஒரு சிம்டம் வைஸில் நல்லா இருக்கும்படியாக கொடுக்கலாம். பண்ண வேண்டிய முறையை நீங்கள் கரெக்டாக தெளிவாக பண்ணணும். டயாலிசிஸ் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மிஷின் வச்சுக்கிறது சொல்கிறது, அது மிஷின் வச்சோடனே இன்றைக்கே பண்ணிட முடியாது. 1 மாதம் 2 மாதம் ஆகும். கழுத்தில் பண்ணுறதை விட்டுட்டு கையில் வச்சுக்கோங்க. இது வச்சுக்கிறதுனால வந்து இன்றைக்கே நான் பண்ணணும்னு சொல்லலை. பாதிப்பு இருக்கிறப்ப இது கண்டிப்பாக செஞ்சுக்கணும். இது மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப தான் நம்ம ஓரளவுக்கு நல்லதாக ஒரு கொஞ்சம் காலத்தை கடத்த முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து இவர் பிபி மாத்திரை, இவருக்கு சுகர் மாத்திரை கொடுத்துருந்தாலையும் இனிமேல் இந்த மருந்து மாத்திரை எடுக்கிறப்போ டயாலிசிஸ் பண்ணுறப்போ சுகர் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் அந்த மருந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இன்சுலின் போடுறதா இல்லையான்னு அதுக்கு நிலைய பார்த்து மருந்து வாங்கி சாப்பிட்றது. இதில் எதுவும் மாற்றுக்கிறது எதுவும் இது பண்ணிக்காதீங்க. ரெண்டாவது மருந்து எதுவும் விடுறது, இந்த மாத்திரை சாப்பிட்டா கை கால் வீக்கம். நீங்கள் நம்ம என்ன சொல்லுது, நான் இங்கிலீஷ் மருந்து போட்டால் கை கால் வீக்கம் வருதுன்னு சொல்லுது. அது தவறான கருத்து. நீங்கள் நான் ஒரு மருத்துவர் அன்னைக்கு நீங்கள் நீட்டாக பேசுறது அவசியம். உட்காந்து பேசுங்க, டாக்டர்கிட்ட பேசினா தானே தெரியும். சும்மா வந்து இந்த அம்மா என்ன சொல்லுது, இந்த மாத்திரை சாப்பிட்டா வீக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் சொல்லியிருந்தா என்ன சொல்லுவார்? நீங்கள் வெளியே எழுது போமான்னு சொல்லுவார். தயவுசெய்து வேண்டாம். எது நல்லது கெட்டதுன்னு கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் 2 நேரம் சாப்பிட்லாம் கூட 1 நேரமாவது நீங்கள் போட்டு கண்ட்ரோல் வைக்கணும். இதுக்கு தொடர்ந்து எடுக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே இது வந்து பாதிப்பு கண்டிப்பாக குறையாது. ஒரு வாரத்தில் பாதிப்பு, இந்த வீக்கம் கீக்கம், பசி எடுக்காமல் இருக்கிறது, நல்லா பசிக்கும், நல்லா படுக்க முடியாமல் இருக்கும், படுத்தா படப்படப்பாக இருக்கும், அந்த தொந்தரவுலாம் ஒரு வாரம் இல்லை 10 நாளில் கண்டிப்பாக குறையாது. சரிங்களா? சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க. இதில் பாருங்கள் 2 விதமான மருந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் 2 விதமான கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று, சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒன்று. இது 2 ஒன்று தான்மா. 1 முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று காலி பண்ணுங்க. இது 2 ஒன்று தான். முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், இது கிட்னிக்கான மருந்து, இது லிவருக்கான மருந்து. கொஞ்சம் பசி எடுக்கணும் செய்யணும்னு அது நான் கொடுத்துருக்கேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படின்னா 1 முடி அளவு முடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் 1 முடி தண்ணிக்கு 10 சொட்டு. காலையில் 10, மதியம் 10, நைட்டுக்கு 10. 10 நாள் கழிச்சு 10ன்றது 15 பண்ணிக்கணும். சரிங்களா? இது 1/4 ஹவருக்கு முன்னாடி எடுத்து
அதுக்கப்புறம் இந்த மாதிரி உணவை நீங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்க அந்த உணவை செஞ்சு சாப்பிட்டு கொடுக்க வேண்டி கொடுத்துட்டு அவருக்கு சொல்லப்பட்ட பிபி மாத்திரை கிட்னிக்கு உண்டான மருந்து மாத்திரை கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்டு அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து முடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த சொட்டு மாறும். இது 15 சொட்டு சொல்லப்பட்டிருக்கு. 10 நாள் கழிச்சு 20 மாற்றிக்கணும். சரி, இது முடிஞ்சு ஒரு 1/4 ஹவர் கழிச்சு இது காலையில் 5 ml, இது சாயந்தரம் 5 ml. இன்கேஸ் எனக்கு பரவாயில்ல பெட்டரா இருக்கு அப்படின்னா இது 2 நேரம், இது மொத்தம் 2 நேரம் பயன்படுத்திக்கங்க. காலையில் 5 ml, சாயந்தரம் 5 ml, இது மதியத்தில் மாற்றிக்கங்க. சரிங்களா? ஆமாம், NEன்றது நீரி கேபிடி சிறப்பு. காலை 5 ml, இரவு 5 ml மாற்றி சாப்பிடுங்க. 1 வாரம் கழிச்சு கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். நான் திருப்ப எது வேணும் வேணுன்றதை ஹார்ட்டுக்கு உங்களுக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். அதில் இன்னும் ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, ரைட். நண்பர்களே, இவருக்கு பார்த்தீங்கன்னாக்க பல வருஷமா கோவிட் பின்னாடி இந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை, மூச்சு வித்தில் சிரமமாக இருக்குது, டெஸ்ட்டு அழைச்சிப்பட்டாவே அடுக்கடுக்க நிறைய தும்பல் உதவிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எய்டை பார்த்தீங்கன்னா மூக்கில் மருந்து விடுறாங்க. சரிங்களா? இந்த மருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எப்படி வேலை செய்யுதுன்னு அவர்கிட்ட கேட்கலாம். இப்போதைக்கான தீர்வாக அமையும். அது ரெகுலராக அவங்க நிரந்தரமாக குணமாகணும் அப்படின்னு சொன்னால், நிரந்தரமாக சரியாகணும்னா டாக்டர் ஆலோசனைப்படி கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு மருந்துகள் கொடுக்கணும். இப்போதைக்கு அவங்க மருந்து விட்டுருக்கு, நம்ம ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு கேட்கலாம். நண்பர்களே, இவருக்கு கோவிட் பின்னாடி இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது. எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ற மாதிரி சித்த மருத்துவத்தில் இந்த மூலிகைகளான டிராப்ஸ் விட்டோம். அதை விட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இப்போ எப்படியா இருக்கு? தொண்டையிலேருந்து சளி வந்துட்டே இருக்கா? வந்துட்டே இருந்தால் துப்பிட்டே இருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த நுரையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகணும். டாக்டர் கொடுக்குற அந்த மருந்துகளே எடுத்துக்கோங்க. சரி, எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க? கோவிட் பின்னாடி 4-5 வருஷமா இருக்கு. என்ன பிரச்சனை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு? மூச்சு வாங்குது, சிப்ஸ் ஏற முடியல, வேகமாக வாக் பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளும் டெய்லி காலையில் ஈவினிங் வந்து இரும்பல் வந்துட்டே இருக்குது. இரும்பு வர அப்படியே டயர்டாக இருக்குது உடம்பு. எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல. அதனால் ரொம்பவே தொந்தரவாக இருக்குது. சரிங்க சார், டாக்டர் கூட மருந்து எடுத்துக்கணும், சீக்கிரமாக சரி பண்ணிக்கலாம். உட்காருங்க. சரிங்களா? லாரி பஞ்சர் கடை வச்சிருக்கிறேன். உங்களை தேடி நான் வந்துருக்கேன். கண்ணு பிரச்சனை வந்திருக்கீங்க? கண்ணு பிரச்சனை தான், வேற எதுவும். சரிங்க சார், இப்போ டிராப்ஸ் விடுவாங்க. சரிங்களா? நீங்கள் எல்லாமே கண்ணு பிரச்சனை தான் வந்திருக்கீங்களா? ஓகே, இன்னும் டாக்டரை பார்க்கல. சரி, டாக்டரை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு மருந்து விட சொல்லலாம். சரிங்களா? எங்களுக்கு எப்படிங்கிறது நிம்மதியாக இருக்குதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக மருந்து விடலாம். கண்ணுக்கு மருந்து விடுங்க. அதனால எங்கள் கண் பிரச்சனைக்காக வந்திருக்காங்க. இங்கே கண்ணுக்கும் சிறப்பான சிகிச்சை கொடுக்குறாங்க. இப்போதைக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் மருந்து மாதிரி இப்போதைக்கு ஒரு டிராப்ஸ், அதோடு சேர்த்து என்னென்ன மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்றத டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. இது மாதிரி சின்ன எக்ஸசைஸ் பண்ணி விடுவாங்க. இப்போதைக்கான அந்த கண் பிரச்சனைக்கான தீர்வு இப்போதைக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுற மாதிரி ஒரு சிலர் இருக்கும், ஒரு சிலர் கொஞ்சம் கண் எரிச்சல் மாதிரி, அப்புறம் சரியாக போகும். இது கண் சார்ந்த பிரச்சனைக்கான நாம் இங்கே கிளினிக்கில் விடுற இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யும். இதோடு சேர்த்து டாக்டர்கள் கொடுக்குற மருந்துகளும் எடுத்துக்கணும். இப்போ அவருக்கு கண்ணுக்கு மருந்து விட்டுருக்கு. சரிங்க. விட்டு எப்படியா இருக்கு இப்போ? கண்ணுக்கு ஓரளவு நார்மலா இருக்கு. ஆனா இந்த இடத்துல அது வீங்கின மாதிரி அது முன்ன அப்படி இருக்குல்ல, அதே ஓரளவுக்கு நார்மலா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இப்போதைக்கு. சரிங்க. இப்போ டெஸ்ட் பண்ணி என்ன மருந்து கொடுப்பீங்க? ஐயா, இப்போ இவருக்கு வந்து இந்த கண்ணு வந்து ஆல்ரெடி வந்து கேட்ராக்ட் கிளியர் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ ரைட் ஐல மட்டும்தான் இவருக்கு கேட்ராக்ட் இருக்கு. இவருக்கு வந்து டிராப்ஸ் வந்து கொடுப்பீங்க? ஆமாம், டிராப்ஸ் வந்து கொடுப்போம். டிராப்ஸ் வந்து கொடுப்போம். இன்டர்னல் மெடிகேஷன் டாக்டரோட அட்வைஸ் படி, சித்தா கிருஷ்ணோட அட்வைஸ் படி அவங்க இன்டர்னல் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. பெரும்பாலான மருந்துகள் ஆண்டவர் தைலம் வந்து எக்ஸ்டர்னலாக கொடுப்பாங்க. இப்போ ஒரு டயட்ரி சேஞ்சஸ் வந்து நம்ம சொல்லுவோம். லிவர் எப்போ வந்து காம்பன்சேட் ஆகுதோ அப்போ தான் வந்து கேட்ராக்ட் வந்து கிரியேட் ஆகும். இது வந்து பஞ்சபூத தியரி படி. ஸோ இவருக்கு அந்த மெடிகேஷன்ஸ் கொடுக்கும்போது படிப்படியாக வந்து கிளியர் ஆகும். அதாவது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேட்ராக்ட்னா சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தான். மைல்டு வந்து இருக்கும்போது வந்து சித்த மருத்துவத்தில் வந்து மருந்துகள் இருக்குது, அதை வந்து பயன்படுத்தும் போது அது முற்றிலும் நல்ல ஒரு தீர்வாக கிடைக்கும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இது மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம மருந்து ஒவ்வொருத்தரும் விட்டு செக் பண்ணி தான் டாக்டர் கிட்ட அனுப்புறாங்க. ஒன்று கொஞ்சம் எரிச்சலுக்கு அவனும் சரியாயிடும், அப்படி இருங்க. நம்மளே பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இங்கே சிறப்பான சிகிச்சை கொடுத்துப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இவங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கு. இது மாதிரி கண்ணுக்கு மருந்து விட்டு
அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு டாக்டர் கிட்ட அணுகும்போது டாக்டர் சொல்லுவாங்க இவங்களுக்கு கண் சொட்டு மருந்து மட்டும் போதுமா இல்லை உள்ளுக்குள்ள மருந்துகள் கொடுக்குறோமா, அது எவ்வளவு நாள் எடுக்கணும் அப்படின்றத டாக்டர் சொல்லுவாங்க. கொண்டு வந்துக்கிற ரிப்போர்ட்டும் பார்ப்பாங்க. ஒரு சில ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்ற போது அதையும் பார்ப்பாங்க. முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதாவது இது எத்தனை வருஷமா கண் பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண் மருந்து விடும்போது கேட்டு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இடையில ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இல்லை கண் பிரச்சனை என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கண் மருந்து விடுறவங்களும் கேட்டு தான் விடுவாங்க. 4448 வியாதிக்கும் சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க சுகருக்கு, பிபிக்கு, ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர், முக்கியமா கிட்னி ஃபெயிலியருக்கு மிக சிறப்பான சிகிச்சைகள் இங்க தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சோரியாசிஸ்க்கு, நாள்பட்ட வலி L4 L5, அதே மாதிரி மூட்டு தேய்மானமா இருக்குது, ஜெவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்றதுக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை நீர்க்கட்டி, நார்க்கட்டி, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இங்க சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. சுகருக்கு சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. ஃபேட்டி லிவருக்கு, வெரிகோஸ் வெயினுக்கு, இப்படி சோரியாசிஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இங்க இது மாதிரி நாள்பட்ட நோய்களுக்கு இந்த கிளினிக்ல சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு உங்க சொந்தக்காரருக்கு யாருன்னா இது மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கிளினிக்ல 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சைகள் படிச்ச பட்டதாரி மருத்துவம்னா பாரம்பரிய வைத்தியர்களும் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து மருந்துகளோடு சேர்த்து டாக்டர் இங்க ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுடைய உணவியல் முறை, வாழ்வியல் முறை, அவங்களுடைய உணவுல பேலன்ஸ் டயட்டை சொல்லி கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அதனால இந்த கிளினிக்கை கண்டிப்பா நிறைய நாள் நோய் வாய்ப்பட்டு இருக்கீங்க, நிறைய இடத்துல மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கோம், நிறைய டாக்டர்களை பார்த்துருக்கோம், நிறைய மருத்துவமனைக்கு போயிருக்கோம், நாள்பட்ட நோயா இருக்கு, அது இன்னும் சரியாகல அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல நீங்க நிச்சயமா ஒரு முறை வந்து பார்க்கலாம். இங்க இருக்கிற மருத்துவர்கள் அணுகி சிறப்பான சிகிச்சைகளை நீங்கள் எடுத்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு அறிமுக பதிவில் உங்களை இன்னும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சார் நாரிதாஸ். நன்றி, வணக்கம்.